வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான தோசை தான். முழு ராகியும் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு அருமையான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சூப்பரான டயட் சட்னி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அது மூணும் போட்டு ஒரு சூப்பரான சட்னி. சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஸோ வாங்க இந்த அருமையான டயட் சட்னியும் இந்த தோசையும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு முழு ராகி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இதை வந்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா 2-3 தடவை கழுவிட்டேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 6 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ராகியும் பாசிப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பும் ராகியும் ஊற வச்சதை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப மொறுமொறுன்னு இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடு சேர்க்காதீங்க. தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 அலசிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப அப்படியே புளிப்பாயிரும். இப்போ இதில் சின்ன துண்டாக இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக போயிடாமல் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ரொம்ப வலுவலுலாம் அரைக்க வராது. ஏன்னா ராகியில் வந்து நம்ம முழுசாக அப்படியே சேர்த்துருக்கிறதுனால அந்த தொலி எல்லாமே ரொம்ப நைஸாக அரைப்படாது. கொஞ்சம் ஒரு மாதிரி பரப்பரன்னு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இப்படியே ஊற்றுறத விட ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் புளிக்க விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா எல்லாத்தையும் கலந்துட்டு கொஞ்சம் புளிப்பு ஏறட்டும். புளிப்பு ஏறினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உடனே ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 மணி நேரம் புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தோசை ஊற்ற போகிறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு சூப்பரான டயட் சட்னி பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இதுவும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து காரம் அதிகமாக பிடிக்காது. ஏன்னா நம்ம தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்க்காதனால காரம் வந்து அதிகமாக இழுக்காது. இதுவே 2 மட்டுமே போதும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய பல்லாக பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டை விட கொஞ்சம் கம்மியாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பீஸ் வர மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு சேர்த்துக்கலாம். இது வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா நல்லது, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து அதிகம் தேவைப்படாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது வந்து வெறும் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இது 3 தான் சேர்த்துருக்கோம். விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்க்குறதுனாலும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு அருமையான டயட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக உள்ளவங்க தாளிக்கணும்னு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம். நான் அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சு. நம்ம தோசையாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ கல் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம். நல்லா இழுக்க வரும். எவ்வளோ தூரம் லேசாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் என்ன சேர்த்துக்கலாம். இப்போ அது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்துருச்சு. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரியே இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க அளவில் தாராளமாக ஒரு 5 தோசை வரும்.
இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 தோசை வரும். இப்போ இதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. திருப்பி விட்டுக்கலாம். இதில் வந்து ரைஸு, அதாவது அரிசி சேர்த்தும் பண்ணலாம். இது வந்து சுகர் பேஷண்ட்டு, டயட்டில் அதாவது வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி சேர்க்காமல் அது பண்ணலாம். அரிசி சேர்த்தும் பண்ணலாம். 2 விதத்துலேயும் பண்ணலாம். அரிசி சேர்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இன்னும் முறுமுறுப்பாக வரும். இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். கடையில் வாங்குகிற மாவு பயன்படுத்துகிறத விட இந்த மாதிரி முழு ராகி வச்சு தோசை செஞ்சு சாப்பிட்றது இன்னுமே நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா சத்துக்களும் நமக்கு வந்து முழுசாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ அருமையான டயட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, இது வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுகர் லெவல் நல்ல கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா அதில் வந்து அரிசி வந்து கிடையாது, கார்போஹைட்ரேட் கிடையாது. ஒன்லி கால்சியமும் ப்ரோட்டீனும் மட்டும்தான் இதில் இருக்குது. அது கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான சட்னி. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.